The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர ஜோஷியிடம் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்றிருக்கிறார். அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்பொழுது முரளி மனோகர ஜோஷியையும் பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து பாஜக மூத்த தலைவர்களிடம் வாழ்த்து பெற்று வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் தற்பொழுது முரளி மனோகர ஜோஷியையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். மூன்றாவது முறையாக ஞாயிற்றுக்கிழமை பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி இல்லத்துக்கு சென்று அவரிடம் ஆசி பெற்றார். முரளி மனோகர் ஜோஷிக்கு 90 வயதாகிறது. பாஜகவின் தலைவர்களிலே அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி இருவரும் தான் மிகவும் மூத்தவர்கள். ஆகவேதான் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இருவருமே மார்க்தர்ஷன் மன்றல் என அழைக்கப்படும் வழிகாட்டு குழுவிலே நியமிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அமைச்சர் பதவி போன்ற முக்கிய பதவிகள் எதையும் வகிக்கவில்லை. முரளி மனோகர் ஜோஷி அயோத்தியா ராமர் கோயிலுக்காக நடந்த கரசேவை போன்ற பல்வேறு போராட்டங்களிலே முக்கிய பங்கு வகித்தவர். அவர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. பின்னர் வாஜ்பாய் அரசிலே அவர் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தார். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகம் போன்ற முக்கிய பொறுப்புகள் அவரிடம் இருந்தன. அப்படிப்பட்ட முரளி மனோகர் ஜோஷி பாஜகவின் மிகவும் மூத்த தலைவர்களிலே ஒருவராக கருதப்படுகிறார். ஆகவேதான் பிரதமர் மோடி இன்று அவரது இல்லத்துக்கு சென்று அவரை நேரில் சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவரை சந்தித்து அவரிடம் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கு முன்பாக பிரதமர் மோடி மூத்த பாஜக தலைவர்களை சந்தித்து ஆட்சி பெறுவது குறிப்பிடத்தக்கது. அத்வானியை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் முரளி மனோகர் ஜோஷியையும் பிரதமர் மோடி சந்தித்திருக்கிறார். அத்வானியை தொடர்ந்து முரளி மனோகர் ஜோஷியை பற்றியும் அவர்கள் பாஜக கட்சியில் பங்காற்றியது குறித்தும் அவர்களுடைய முக்கியத்துவம் குறித்தும் நீங்க சொன்னீங்க. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக குடியரசுத் தலைவரையும் சந்திக்க உள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேறு யார் யாரெல்லாம் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவருமே இன்று நாடாளுமன்ற வளாகத்திலேயே சந்தித்து விட்டார்கள். அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தபோது அந்த கூட்டத்திலே அவர்களும் பங்கேற்றார்கள். கூட்டத்துக்கு பிறகும் ஒரு சிலரை பிரதமர் மோடி அங்கேயே சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜக தலைவர்கள், பாஜக முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக முன்னணியின் முதல்வர்கள், மூத்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் இருந்ததால் அனைவரையுமே அங்கே பிரதமர் நரேந்திர மோடியால் சந்தித்து பேச இயலவில்லை. ஆகவேதான் வரும் நாட்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள், குறிப்பாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பதவியேற்பு நிகழும் வரை பல்வேறு விதமான சந்திப்புகள், ஆலோசனைகள் எனவே தொடர வாய்ப்பு இருப்பதாக பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெற்று வருகிறார். அடுத்ததாக என்டிஏ கூட்டணியில் ஆலோசனைகள் ஏதேனும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா கணபதி? நிச்சயமாக பாஜகவின் மூத்த தலைவர்கள், குறிப்பாக ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பல்வேறு தலைவர்களை சந்தித்து பேசுவார்கள் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். இதற்கு காரணம் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக உள்ள கட்சிகளிலே எந்தெந்த கட்சிகளுக்கு மோடி அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கேபினெட் அந்தஸ்து பதவி கொடுக்க வேண்டுமா, அப்படி கொடுப்பதென்றால் எத்தனை பதவிகள் கொடுக்க வேண்டும், அதே போல எத்தனை இணை அமைச்சர் பதவிகள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டும் என பல்வேறு விதமான ஆலோசனைகள் இருக்கின்றன. இந்த ஆலோசனைகள் எதுவுமே தற்போது இறுதி கட்டத்தில் இல்லை என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பாஜகவின் மூத்த தலைவர்கள் இவர்களை எல்லாம் ஒவ்வொருவராக சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்தை சந்தித்து அவரிடமும் ஆசி பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.